மறுபடியும் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா போன ட்ரேல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10:30க்கு நம்ம ஒரு ஆர்டர் பை பண்ண ஆரம்பிச்சு ஒரு நிப்டி பை பண்ணோம். அது கடகடன்னு கீழே இறங்கி வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். 2 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம கீழால வந்து பாத்தீங்கன்னா 140க்கு வாங்கினதை 80 ரூபாய்க்கு ஆவரேஜ் பண்ணோம். ஆவரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் 134 வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 2.5 மணி நேரம் இறங்கின ஒரு ஸ்கிரிப்ட் அடுத்த ஒரு 15 நிமிஷம் தான். 2.5 மணி நேரத்தை கவர் பண்றதுக்கு 15 நிமிஷம் போதும். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா 3 வாரம் இறங்கின ஒரு க்ரூட் ஆயிலோ ஒரு சில்வர் மைக்ரோவும் கவர் பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் போதும். அப்போ நான் 3 வாரம் பொறுமையா வெயிட் பண்ணியிருந்தேன் காட்டி என்னாச்சு கேட்டீங்கன்னா அந்த ஒரே ஒரு வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கும். அப்ப நான் எப்பவுமே என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொக்கு மீனை பிடிக்கிற கதை மாதிரி தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மீன் இருக்குன்ட்டு ஒரு கொக்கு நம்ம தான் ஒரு கொக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்றதுக்காக கொக்கு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா தண்ணி சும்மா கொத்திக்கிட்டே இருக்கும். அந்த சும்மா கொத்திக்கிட்டே இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். அப்படி கொத்தி கடைசி என்னன்னு கேட்டீங்கன்னா வாய் தான் வலிக்கும். இப்போ